உலகின் மிகவும் திறமையான உயிர் வேதியியலாளர் ஹேமிஸ் மன்ரோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1915 ஜூலை 3 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் பிறக்கிறார் ஹேமிஸ் நிஸ்பட் மன்ரோ. இவருடைய அப்பா பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் ஒரு கிளர்க்காக, அதாவது எழுத்தராக பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹேமிஸ் மன்ரோ குழந்தை பருவத்திலிருந்து எல்லா விஷயங்களையுமே வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் மிக்க குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1920ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக எடன்பராலே இருக்கக்கூடிய மெர்சிஸ்டனில் இருக்கிற ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு பிரைவேட் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. இந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் ப்ரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே சேர்ந்து ஹேமிஸ் மன்ரோ இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1923ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய சதர்லாண்டில் இருக்கிற போனார் பிரிட்ஜ் அங்கே இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டுடைய இன்னொரு பிரான்ச்சுக்கு ஹேமிஸ் மன்ரோவுடைய அப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாங்க. குறிப்பாக ஹேமிஸ் மன்ரோவுடைய அப்பாவுக்கு கிளர்க் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து மேலாளர் அப்படின்ற அந்த ஒரு பதவி கிடைக்குது. ஸோ இவருடைய அப்பா கிளர்க் அப்படின்ற பதவியிலிருந்து மேனேஜர் அப்படின்ற பதவிக்கு பதவி உயர்வை பெறாங்க. இதன் காரணமாக 1923ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோவுடைய அப்பா இவருடைய குடும்பத்தை ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலிருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய சதர்லாண்டில் இருக்கிற டோர்னக்குக்கு இடம்பெயர்ந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த டோர்னக்குக்கு பக்கத்தில் தான் இந்த போனார் பிரிட்ஜ் அப்படின்ற இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் இவருடைய அப்பா வேலை பார்க்க இருக்கக்கூடிய அந்த பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டுடைய இன்னொரு பிரான்ச் இருக்குது. ஸோ அங்கே இவருடைய அப்பா அந்த போனார் பிரிட்ஜுக்கு அடிக்கடி போய் அந்த போனார் பிரிட்ஜுக்கு தினந்தோறும் போய் அங்கே இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் இவருடைய அப்பா மேனேஜராக பணிபுரிய தொடங்குறாங்க. இதே சமயம் இவருடைய ஃபேமிலி வாழ்ந்து வரக்கூடிய இந்த டோர்னக் அப்படின்ற இடம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 1 ரூம் வில்லேஜ் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. ஏன்னா எடன்பராலிருந்து இந்த சதர்லாந்தோடைய டோர்னக்குக்கு இவருடைய குடும்பம் இடம்பெயர்ந்து வந்துட்டனால ஹேமிஸ் மன்ரோ அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அங்கிருந்து இவருடைய ஆரம்ப கல்வியை பாதியிலே நிப்பாட்டிட்டு இங்கே வந்துடுறாங்க. ஸோ இதன் காரணமாக இந்த டோர்னக்கில் இருக்கக்கூடிய ஒரு 1 ரூம் வில்லேஜ் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்க்குறாங்க. இந்த 1 ரூம் வில்லேஜ் ஸ்கூல்லையும் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஆனால் இந்த ஒரு 1 ரூம் வில்லேஜ் ஸ்கூலானது ரொம்பவும் சின்ன ஒரு ஸ்கூலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கு கல்வியினுடைய தரமும் ரொம்ப குறைவாக இருந்தது. ஏன்னா இந்த டோர்னக் அப்படின்ற இந்த ஒரு இடமே ஒரு கிராமப்புற பகுதியாக தான் இந்த காலகட்டத்தில் இருந்தது. மேலும் இந்த காலகட்டத்திலலாம் இந்த மின்சார வசதி, எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறமா தொலைபேசி வசதி, டெலிஃபோன் ஃபெசிலிட்டி இது எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல கிடையாது. குறிப்பாக சொல்லப்போனால் ஹேமிஸ் மன்ரோவுக்கே ஒரு பெரிய பெருமை இருந்தது. என்னன்னா இவருடைய அப்பா மட்டும்தான் இந்த டோர்னக்லேயே இந்த காலகட்டத்தில் ஒரு படித்த ஒரு நபராக இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பின்தங்கிய பகுதியாக தான் இந்த டோர்னக் அப்படின்றது இந்த 1920கள் காலகட்டத்தில் இருந்து வந்தது. ஸோ இதனாலேயே அங்கே பெருசாக ஸ்கூல் படிக்கிறதுக்கு உண்டான பெரிய பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாக தான் வேறு வழி இல்லாமல் இந்த டோர்னக்கில் இருக்கக்கூடிய ஒரு 1 ரூம் வில்லேஜ் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்க்கிறாங்க. இந்த 1 ரூம் வில்லேஜ் ஸ்கூலில் எல்லா கிரேட்ஸை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரே இடத்துல தான் படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே சேர்ந்து இவருடைய ஆரம்ப கல்வியை ஹேமிஸ் மன்ரோ கண்டினியூ பண்ணி 1925ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஹேமிஸ் மன்ரோ இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே 1 ரூம் வில்லேஜ் ஸ்கூலில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால தொடர்ந்து ஹேமிஸ் மன்ரோ அங்கே இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த 1925ஆம் ஆண்டிலிருந்து. இந்த சமயம் தான் ஹேமிஸ் மன்ரோ லிங்குவிஸ்டிக்கில் நிறைய ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. இதன் காரணமாக நிறைய லாங்குவேஜஸை இவர் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் ஃப்ரெஞ்சு மொழி, ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃப்ரெஞ்சு மொழி, அதுக்கப்புறம் லட்டின், அதுக்கப்புறமா ஜெர்மன், இட்டாலியன், ஸ்பானிஷ், அதே மாதிரி இங்கிலீஷ், அதுக்கப்புறம் இன்னும் கூடுதலாக இந்த ஆங்கிலோ சாக்சோனியன் அப்படின்னு இது மாதிரி எக்கச்சக்கமான மொழிகளை ஹேமிஸ் மன்ரோ இவருடைய உயர்கல்வியின் போது கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே சமயம் ஹேமிஸ் மன்ரோ மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. இதுக்கிடையில் 1932ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஹேமிஸ் மன்ரோ அந்த ஒரு 1 ரூம் வில்லேஜ் ஸ்கூல்லேருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடறாங்க.
முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹேமிஸ் மன்ரோ வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை ஸ்காட்லாண்டுடைய சதர்லாண்டில் இருக்கிற டோர்னக்கில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்க்கறதுக்காக அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கு வந்து இவருடைய ஹேமிஸ் மன்ரோடைய ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவர் ஒரு சாதாரணமான ஒரு ஒன் ரூம் வில்லேஜ் ஸ்கூலில் ஒரு சின்ன ஸ்கூலில் இவர் படித்தனால அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பதிலாக ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி அதாவது இயற்பியல் வேதியியல் இந்த 2 பாடங்களை படித்து யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணணும். அதில் பாஸ் பண்ணால் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து இவருக்கு அறிவுரை வழங்கப்படுது. இதன் காரணமாக ஹேமிஸ் மன்ரோ இந்த 1932ஆம் ஆண்டு ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி இயற்பியல் வேதியியல் இந்த 2 பாடங்களை நல்லா படித்து யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அதை பாஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் மெடிசன் ஆனது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருது. அதாவது அங்கே வந்து மெடிசன் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருது, தாண்டி போயிடுது. ஒரு லிமிட் இருக்குது, 50 பேர் படிக்கணும்னா 50 பேரை தாண்டி அங்கே வந்து எண்ணிக்கை வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இதன் காரணமாக இவர் வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருந்தா கூட இவரால் மருத்துவம் படிக்க முடியாத அந்த நிலை வந்து ஏற்படுது. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஆண்டை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு ஹேமிஸ் மன்ரோ முடிவு செய்கிறாங்க. இதனால் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோடைய ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி இவர் வந்து பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து 1932ஆம் ஆண்டிலிருந்து இவர் ஹேமிஸ் மன்ரோ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிஎஸ்சி வந்து இவர் குறிப்பாக ஃபிசியாலஜி உடலியல் அந்த ஒரு சப்ஜெக்டை தான் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த மெடிசனில் வரக்கூடிய மெடிக்கல் கரிக்குலம் அந்த மருத்துவ பாடத்திட்டம் அதில் ஒன்று தான் இந்த ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது. ஸோ இதனாலேயே ஃபிசியாலஜியில் இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து படித்தா அது மருத்துவம் படிக்கும்போது இன்னும் உதவியாக இருக்கும் அப்படின்னு இவர் முடிவு செஞ்சு தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ பிஎஸ்சி வந்து படிக்கிறாங்க. படித்து 1936ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹானர்ஸில் இவர் வந்து இவருடைய 21 வயதில் அந்த 4 இயர் டிகிரி பிஎஸ்சி வந்து ஃபிசியாலஜியில் ஹேமிஸ் மன்ரோ வந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவம் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. இவர் வந்து எம்பிசிஹெச்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்லோரியஸ் சிரிஜே அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரின்னு அர்த்தம். ஸோ இதை தான் எடுத்து 1936ஆம் ஆண்டிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து அதாவது ஹேமிஸ் மன்ரோ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் இவருடைய மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டத்தில் இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே மிகவும் ஈடுபாடோட ஹேமிஸ் மன்ரோ படித்து வந்தாங்க. இதே சமயம் எட்வர்ட் ப்ரோவான் கேத்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூடயும் அதே மாதிரி டேவிட் கத்பர்ட்சன் அப்படின்னு இன்னொரு ஆராய்ச்சியாளர் இவங்க 2 பேர் கூட சேர்ந்து ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இவர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் இவர் எழுதுகிறாங்க. குறிப்பாக 1936ஆம் ஆண்டு தான் இவர் வந்து மருத்துவம் படிக்க ஜாயின் பண்ண உடனடியாக ஃபிசியாலஜி சார்ந்த ஒரு சயின்டிஃபிக் பேப்பரை ஹேமிஸ் மன்ரோ வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து ஹேமிஸ் மன்ரோ வந்து மருத்துவம் படித்து 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவருடைய 24 வயதில் அந்த எம்பிசிஹெச்பி மெடிசனே பேக்லோரியஸ் சிரிஜே அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து ஹேமிஸ் மன்ரோ வந்து முடிச்சிடுறாங்க. இப்போ முடித்த உடனே ஹேமிஸ் மன்ரோ வந்து இப்போ டிகிரிலாம் பெற்றதுனால உடனடியாக இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஹேமிஸ் மன்ரோ வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஹேமிஸ் மன்ரோவை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் ஹேமிஸ் மன்ரோ ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக ஹேமிஸ் மன்ரோ வந்து கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய விக்டோரியா இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு ஸ்மால் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒரு மெடிக்கல் ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணி மெடிக்கல் ட்ரைனிங் வந்து 1939 செப்டம்பரில்
இருந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த விக்டோரியா இன்ஃபர்மரி அப்படின்றது இங்கிலாந்துடைய செஷரில் இருக்கக்கூடிய நார்த்விச் அப்படின்ற இடத்துலையும் ஒரு விக்டோரியா இன்ஃபர்மரி இருக்குது. ஆனால் இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிறது வந்து கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய ஒரு விக்டோரியா இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே 1939ஆம் ஆண்டு தான் செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போரானது துவங்கியிருந்தது. இந்த இரண்டாம் உலகப் போரின் போது இந்த விக்டோரியா இன்ஃபர்மரியில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்கள் வந்து போரில் பங்கேற்கிறதுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த போரில் பணிபுரியக்கூடிய போர் புரியக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்க வந்து காயமடையும் போது அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக இராணுவத்தில் மருத்துவர்கள் தேவைப்பட்டாங்க. அதனாலேயே விக்டோரியா இன்ஃபர்மரியில் இருந்தும் நாடு முழுவதில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல இருந்து நிறைய மருத்துவர்கள் போரில் கலந்துக்கிட்டாங்க. அது மாதிரியே விக்டோரியா இன்ஃபர்மரியில இருந்து போரில் வந்து கலந்துக்கிறதுக்கு நிறைய மருத்துவர்கள் போயிடுறாங்க. இந்த சமயம் மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கற்பிக்கிறது கூட மருத்துவ டியூட்டர்ஸ் அதாவது கற்பிப்பாளர்கள் இல்லாமல் போயிடுறாங்க. இதனால் 1940ஆம் ஆண்டு இவர் வந்து அதாவது ஹேமிஸ் மன்ரோ வந்து இவருடைய மெடிக்கல் ரெசிடென்சியை அந்த விக்டோரியா இன்ஃபர்மரியில் முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக அதே விக்டோரியா இன்ஃபர்மரியோடைய ஒரு கிளினிக்கல் டியூட்டராக இவர் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ அங்கு வரக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் இவர் தான் கொடுக்கணும், ஹேமிஸ் மன்ரோ தான். ஏன்னா அங்கே வந்து நிறைய மருத்துவர்கள் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் யாருமே இல்லை. ஸோ அதனால் இவர் கிளினிக்கல் டியூட்டராக நியமிக்கப்பட்டு 1940 இவர் இந்த ஒரு பணியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மெடிக்கல் டீச்சிங்கையும் இவர் வந்து தொடர்றாங்க. இதே சமயம் மெடிக்கல் ரிசர்ச்லையுமே கூட ஹேமிஸ் மன்ரோ வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஸ்கர்வி அப்படின்ற ஒரு நோய் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த ஸ்கர்வி அப்படின்ற நோய் இருந்தால் தான் பற்களில் இரத்த கசிவு வந்து ஏற்படும். அதாவது இரத்த கசிவு பற்களில் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஸ்கர்வி நோயும் வந்து ஒரு காரணமாக வந்து இருக்குது. ஸ்கர்வியோடைய ஒரு அறிகுறியே பற்களில் இரத்த கசிவு. ஸோ அது மாதிரி இந்த ஸ்கர்வி நோய் குறித்த ஆராய்ச்சியை இவர் மேற்கொண்டு வந்தாங்க. அதுக்கு நிறைய ஸ்கர்வி நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகள் வந்து தேவைப்பட்டாங்க. அப்போது ஈடித் எக்ரான் லிட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பெண், இவங்க வந்து 1920ஆம் ஆண்டு பிறந்தவங்க. இவரை விட அதாவது ஹேமிஸ் மன்ரோவை விட 5 வயசு அவங்க வந்து கம்மி. அவங்க வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக ஒரு மனநல மருத்துவராக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட வரக்கூடிய ஸ்கர்வி நோயாளிகளை ஹேமிஸ் மன்ரோவுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹேமிஸ் மன்ரோ வந்து ஸ்கர்வி நோய் குறித்து ஆராய்ச்சி பண்ணுறனால ஸோ இப்படி அந்த ஈடித் எக்ரன் லிட்டில் அப்படின்ற பெண் கூட ஹேமிஸ் மன்ரோவுக்கு வந்து அந்த ஒரு கனெக்ஷன் தொடர்பானது ஏற்படுது. இதுக்கப்புறம் ஹேமிஸ் மன்ரோ அந்த ஒரு பெண்ணை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணும் ஹேமிஸ் மன்ரோவை நேசிக்க தொடங்குறாங்க. இது ஒரு புறம் இருக்கு. 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்சிருது. ஸோ நிறைய மருத்துவர்கள், அதாவது மருத்துவ பேராசிரியர்கள் அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் அவங்களுடைய பொறுப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ விக்டோரியா இன்ஃபர்மரியிலையும் நிறைய கிளினிக்கல் டியூட்டர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த விக்டோரியா இன்ஃபர்மரியிலேருந்து 1945ஆம் ஆண்டு இவர் ஹேமிஸ் மன்ரோ வந்து விலகி அதே கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோலே இவர் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த முறை இவர் ஒரு லெக்சரர் இன் ஃபிசியாலஜியாக இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஃபிசியாலஜி அப்படின்னா உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு நம்மளுடைய இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது உடலியல் ஃபிசியாலஜி அப்படின்றது. அதை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர், விரிவுரையாளராக 1945ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியில் ஹேமிஸ் மன்ரோ வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது இந்த மருத்துவத்தில் தான் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, மெட்டீரியா மெடிக்கல், சர்ஜரி, கிளினிக்கல் மெடிசன், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபிசியாலஜியை இவர் தான் வந்து லெக்சர்லாம் கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில் மெடிக்கல் அதாவது பிரிட்டிஷ் நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் என்ஆர்சி, அது வந்து யுனைடெட் கிங்டமில் 1946ஆம் ஆண்டு இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிராண்ட் வந்து வழங்குறாங்க. ஒரு நிதியை வந்து ஹேமிஸ் மன்ரோவுக்கு வழங்குறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி இவர் வந்து வளர்சிதை மாற்றம் குறித்து ஆராய்ச்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஸோ இவரும் அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக காயத்திற்கு வளர்சிதை மாற்றத்தினுடைய அந்த ஒரு பதில் எப்படி இருக்குது, அதனுடைய பொறுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதுதான் வந்து மெட்டபாலிக் ரெஸ்பான்சஸ் டு இன்ஜுரிஸ் அப்படின்னு. ஸோ அந்த ரிசர்ச்சில் இவர் ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் இதே 1946 ஏப்ரல் 5 அன்னைக்கு இவர் வந்து ஹேமிஸ் மன்ரோ வந்து இவருடைய 30 வயதில் அந்த ஈடித் எக்ரன் லிட்டில் அப்படின்ற அந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவர் ஜூலையில் பிறந்திருந்தனால ஜூலை மாதம் வர்ற வரைக்கும் இவருக்கு வந்து 1946ஆம் ஆண்டு 30 வயசு தான். ஸோ இவர் 1946
1946 ஏப்ரல் 5 அன்னைக்கு ஹேமிஸ் மன்ரோ இவருடைய 30 வயதில் அந்த ஒரு ஈடித் எக்ரன் லிட்டில் அப்படின்ற அந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஈடித் எக்ரன் லிட்டிலுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 25-26 வயது இருந்தது. ஸோ திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஹேமிஸ் மன்ரோவுக்கு இவருடைய மனைவியான ஈடித் எக்ரன் லிட்டில் மன்ரோ இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை 3 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஹேமிஸ் மன்ரோவுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க 1946 காலகட்டத்தில் தொடர்ந்து இவருடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் 1947ஆம் ஆண்டு அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியிலேருந்து பயோகெமிஸ்ட்ரி மட்டும் தனியாக பிரித்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி உயிர் வேதியியல் துறை ஒன்று தனியாக உருவாக்கப்படுது. அதனுடைய அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியோடைய ஹெட்டாக ஜேம்ஸ் நார்மன் டேவிட்சன் அப்படின்றவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியில் ஒரு சீனியர் லெக்சரராக 1947ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த பதவியை பெறாங்க. ஏற்கனவே லெக்சரர் இன் ஃபிசியாலஜியாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியில் இருந்தாங்க. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியில் ஒரு சீனியர் லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற உயிர் வேதியியல் மூத்த விரிவுரையாளர் அப்படின்ற பதவியை 1947ஆம் ஆண்டு பெறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய விரிவுரைகளை ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஹேமிஸ் மன்ரோ இவருடைய ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்கிறாங்க. குறிப்பாக புரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்ற புரத வளர்சிதை மாற்றம் அது குறித்த ஆராய்ச்சியை இவர் மேற்கொள்கிறாங்க. அதேமாதிரி நியூக்ளிக் ஆசிட்ஸ் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. நியூக்ளிக் அப்படின்றது செல்களினுடைய மையத்தை வந்து குறிக்கும். ஸோ செல்கள் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. இது 1950 காலகட்டத்தில் தொடர்ந்து வந்தது. குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் ஹேமிஸ் மன்ரோ வந்து நெவின் ஸ்கிரீம்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட சேர்ந்து புரதம் சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கு எந்த அளவுக்கு வந்து புரத சத்து வந்து தேவை ஸோ அதை வந்து வரையறை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புரோட்டீன் வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு வயது சார்ந்து எந்த அளவுக்கு ஒரு புரதமானது ஒரு நாளைக்கு தேவை ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிற்காலத்தில் புரிஞ்சு கொள்றதுக்கு ஹேமிஸ் மன்ரோ மற்றும் அந்த நெவின் ஸ்கிரீம்சா அப்படின்ற இவங்க 2 பேருடைய ஆராய்ச்சியானது மிகவும் அடித்தளமாக இருந்து வந்தது. இதே மாதிரியே வெர்னன் யங் அப்படின்னு சொல்லி ஒரு அசிஸ்டண்ட் இவருக்கு அசிஸ்டண்ட்டாக அவர் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அசிஸ்டண்ட் கூட சேர்ந்து ஹேமிஸ் மன்ரோ வந்து இந்த அமினோ ஆசிட் அது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனிநபருக்கும் அமினோ ஆசிட்ஸோடைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன ஸோ அது குறித்தும் இவங்க வந்து வரையறை பண்ணுறாங்க. ஸோ அந்த அமினோ ஆசிட்டோடைய ஒரு நாள் பயன்பாடு ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எந்த அளவில் அந்த ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது வந்து இறுதி செய்யப்பட்டது. அந்த ஒரு இறுதி செய்யப்படுறதுக்கு அடித்தளமாகவும் ஹேமிஸ் மன்ரோ மற்றும் வெர்னன் யங் அப்படின்ற இவங்க 2 பேரினுடைய ஆராய்ச்சியானது இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஹேமிஸ் மன்ரோ வந்து புரோட்டீன் மெட்டபாலிசம் அமினோ ஆசிட் நியூக்ளிக் ஆசிட்ல பண்ணக்கூடிய சாதனைகள். ஸோ இது ஒரு புறம் இருக்கு. ஹேமிஸ் மன்ரோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண தொடங்குறாங்க. மேலும் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் சீனியர் லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரி அந்த ஒரு பதவியில் இருக்கும்போதே இவர் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக 1956ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோ வந்து அந்த டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சியை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்து கிட்டத்தட்ட இவருடைய 41 வயதில் முடிக்கிறாங்க. இதே 1956ஆம் ஆண்டு தான் ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து ஹேமிஸ் மன்ரோ வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஜேம்ஸ் நார்மன் டேவிட்சன், இன்னொருத்தர் வந்து டேவிட் கத்பர்ட்சன், மூன்றாவதாக ராபர்ட் கேம்பல் கேரி, அடுத்து 4ஆவதாக ஹியூ கார்வின் அப்படின்னு. ஸோ இவங்க 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1956ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஹேமிஸ் மன்ரோ பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ந்து ஹேமிஸ் மன்ரோ வந்து புரோட்டீன் மெட்டபாலிசம் குறித்து ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. குறிப்பாக வந்து ஃபெரிட்டன் அப்படின்ற ஒரு புரதம் குறித்த ஆராய்ச்சியை இவர் மேற்கொள்ள தொடங்குறாங்க. ஃபெரிட்டன் புரதம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபெரிட்டனுடைய பணி என்ன அப்படின்னா செல்களில் திசுக்களில் அதில் வந்து நம்ம உண்ணக்கூடிய அயன் சக்தி ஸோ அந்த ஒரு இரும்பு சத்து அதை வந்து சேமிக்கக்கூடிய ஸ்டோர் பண்ணக்கூடியது தான் இந்த ஒரு ஃபெரிட்டன் அப்படின்ற புரோட்டீன் காம்ப்ளெக்ஸோடைய முக்கிய பணி. ஸோ அந்த ஒரு ஃபெரிட்டனுடைய ஸ்ட்ரக்சர் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அதே மாதிரி அதனுடைய ரெகுலேஷன் என்ன இது குறித்த ஆராய்ச்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஹேமிஸ் மன்ரோ மேற்கொண்டு வந்தாங்க. அடுத்து 1960 காலகட்டத்தில்
சீனியர் லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற பதவியிலிருந்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியில் இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியாக பதவி உயர்வை பெறாங்க. ஸோ உயிர் வேதியியல் உதவி பேராசிரியராக 1960 காலகட்டத்தில் ஹேமிஸ் மன்ரோ பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து ஜேம்ஸ் ஆலிசன் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட சேர்ந்து மெமலியன் புரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புக், அதனுடைய 2 வால்யூம்ஸ் 1964 ஹேமிஸ் மன்ரோ அந்த ஜேம்ஸ் டி ஆலிசன் கூட இணைஞ்சு பப்ளிஷ் பண்றாங்க. இந்த மெமலியன் புரோட்டீன் மெட்டபாலிசம், அதாவது பாலூட்டிகளின் புரத வளர்சிதை மாற்றம் அப்படின்ற இந்த புக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காகவும் பெரிய புகழ் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு புக்காகவும் மாற தொடங்குது. இந்த நிலையில தான் இதே 1964 யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற பதவியிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி உயிர் வேதியியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த ஒரு பதவி உயர்வை 1964 ஹேமிஸ் மன்ரோ பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1966 யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய மேசச்சூசெட்ஸ்ல இருக்கிற பாஸ்டன், அங்க இருக்கிற MIT அப்படின்ற மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்க ப்ரொஃபஸர் ஆஃப் பிசியலாஜிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற அந்த ஒரு பதவியானது ஹேமிஸ் மன்ரோக்கு வழங்கப்படுது. ஏன்னா ஹேமிஸ் மன்ரோ வந்து நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் வெளியிடுறனாலையும் இந்த மெமலியன் புரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்ற புக்கை வெளியிட்டிருந்தனாலையும் இவர் வந்து பெரிய அளவில் இன்டர்நேஷனல் லெவலில் ரெப்புடேஷன் பெற்றிருந்தாங்க. ஸோ சர்வதேச அளவில் அங்கே நட்பெயரை பெற்றிருந்தாங்க. இதனால தான் அங்கிருந்து இவரை அழைக்கிறாங்க. ஸோ இந்த அழைப்புதலை ஏற்றுக்கிட்டு 1966 ஹேமிஸ் மன்ரோ இவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசெட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு போய் அங்கே இருக்கிற மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT அதனுடைய ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷியன் அண்டு ஃபுட் சயின்ஸ் அதில் வந்து இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பிசியலாஜிக்கல் கெமிஸ்ட்ரியா, அதாவது உடலியல் வேதியியல் பேராசிரியராக 1966 ஜாயின் பண்ணி தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுகிட்டே பேராசிரியர் பதவியையும் ஹேமிஸ் மன்ரோ வந்து வைக்க தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் ஹேமிஸ் மன்ரோ பண்ணக்கூடிய சாதனைகள், இவர் பண்ண ஆராய்ச்சிகள் இதை கௌரவப்படுத்துறதுக்காக 1969 ஆஸ்பான் மெண்டல் அவார்டு, அது வந்து ஆஸ்பான் மெண்டல் அவார்டு அப்படின்ற விருதானது 1969 ஹேமிஸ் மன்ரோவுக்கு வழங்கப்பட்டு இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. இதை தொடர்ந்து இதே காலகட்டத்தில் இவர் ஏற்கனவே எழுதின மெமலியன் புரோட்டீன் மெட்டபாலிசம் அதனுடைய 3rd வால்யூம் 3வது தொகுதியை இவர் வெளியிடுறாங்க. இதை வந்து இவர் மட்டும் தனியாக வெளியிடுறாங்க. ஏற்கனவே ஜேம்ஸ் ஜே ஆலிசன் அவர் கூட சேர்ந்து 2 வால்யூம்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ வந்து 3rd வால்யூம் இவர் மட்டும் வெளியிடுறாங்க. அடுத்து 1970 அதே ஒரு அந்த மெமலியன் புரோட்டீன் மெட்டபாலிசம் அதனுடைய 4th வால்யூம் அதையுமே வந்து இவர் தனியாக எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக 4 வால்யூம்ஸை ஹேமிஸ் மன்ரோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 வால்யூம்ஸ் மட்டும் ஜேம்ஸ் பே ஆலிசன் கூட இணைஞ்சு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ 1970 வரைக்கும் இந்த மெமலியன் புரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்ற புத்தகமானது பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதுலையும் பெரிய புகழை வந்து ஹேமிஸ் மன்ரோ பெற்றாங்க. இதுக்காகவே ஹேமிஸ் மன்ரோ வந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய டன் நியூட்ரிஷியன் சென்டர், அது டன் நியூட்ரிஷியன் சென்டர் இன் கேம்பிரிட்ஜ், அவங்க தரப்பிலிருந்து அந்த ஒரு டன் நியூட்ரிஷியன் சென்டர் இன் கேம்பிரிட்ஜை டைரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான டைரக்டர்ஷிப் அதுவே வந்து 1972 ஹேமிஸ் மன்ரோவுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இவர் வந்து அதை ஏற்றுக்கல, வேணாம் அப்படின்னு மறுத்துட்டு மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பிசியலாஜிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற பதவியை மட்டும் வைக்க தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1974 யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே இருக்கிற US நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராக 1974 இவர் ஹேமிஸ் மன்ரோ நியமிக்கப்படுறாங்க. அங்கிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1977 யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சருடைய டாஸ்க் ஃபோர்ஸில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்து 1978 அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷியன் அவங்க தரப்பிலிருந்து இவர் வந்து போர்டன் அவார்டு அப்படின்ற ஒரு விருதை 1978 ஹேமிஸ் மன்ரோ பெறாங்க. மேலும் இதே 1978 அந்த அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷியனுடைய ஒரு
பிரசிடெண்ட்டாகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ பிரசிடெண்ட் ஆஃப் தி அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்ற பதவியில் 1978ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து 1979 1980 இந்த காலகட்டத்தில் அதே பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய டஃப்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு பல்கலைக்கழகம், அங்குமே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அண்ட் நியூட்ரிஷன், அதாவது மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்து பேராசிரியராக 1979 1980 இந்த காலகட்டத்தில் ஹேமிஸ் மன்ரோ நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ எம்ஐடி டஃப்ஸ் யூனிவர்சிட்டி 2 இடங்கள்லையுமே பேராசிரியர் பதவியில் இருந்தாங்க. ஆனால் எம்ஐடியில் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியலாஜிக்கல் கெமிஸ்ட்ரியாகவும், அதே சமயம் இந்த ஒரு டஃப்ஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்ற பொறுப்புலையும் இவர் வந்து இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1981ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோவுக்கு வந்து இந்த பிரிஸ்டல் மயர்ஸ் அவார்ட் ஃபார் டிஸ்டிங்விஷ் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் நியூட்ரிஷன் அப்படின்ற விருதானது இவருக்கு வழங்கப்படுது. அதைத் தொடர்ந்து 1982ஆம் ஆண்டு இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தரப்பிலிருந்து ஹியூமன் நியூட்ரிஷன் ரிசர்ச் சென்டர் ஆன் ஏஜிங் அப்படின்னு சொல்லி ஒன்று டஃப்ஸ் யூனிவர்சிட்டியிலேயே நிறுவப்பட்டது. அந்த ஒரு ரிசர்ச் சென்டருடைய டைரக்டராக 1982ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோ வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ டைரக்டர் ஆஃப் தி USDA ஹியூமன் நியூட்ரிஷன் ரிசர்ச் சென்டர் ஆன் ஏஜிங் அப்படின்ற அந்த ஒரு பதவியை 1982ஆம் ஆண்டிலிருந்து வகிக்க தொடங்குறாங்க. இது வந்து இன்னைக்கு வந்து ஜீன் மேயர் ஹியூமன் நியூட்ரிஷன் ரிசர்ச் சென்டர் ஆன் ஏஜிங் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதனுடைய டைரக்டராக 1982ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதே 1982ஆம் ஆண்டு ரேங்க் பிரைஸ் ஃபார் நியூட்ரிஷன் அப்படின்ற இன்னொரு உயர்ந்த விருது 1982ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோவுக்கு வழங்கப்படுது. மேலும் பிரான்ஸோடைய லொரைனில் இருக்கிற நான்சி, அங்கே இருக்கக்கூடிய நான்சி யூனிவர்சிட்டி, அது வந்து இங்கிலீஷில் யூனிவர்சிட்டி ஆஃப் நான்சி, அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஆனரி டாக்டர் ஆஃப் MD அப்படின்ற டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் 1982ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோவுக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறம் ஹேமிஸ் மன்ரோ யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில், இவர் வந்து அமெரிக்காவில் இருந்தபடி யூரோப்பில் இருக்கிற ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் டாக்டர் ஆஃப் மெடிசன் MD வந்து இவர் வந்து படிக்கிறாங்க. அது குறிப்பாக இந்த ஃபெரிட்டன் அப்படின்ற அந்த ஒரு புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ், குறிப்பாக நம்மளுடைய உடலில், அதுலேயும் குறிப்பாக உடல் திசுக்கள்லையும் செல்கள்லையும் அயனை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஃபெரிட்டன் அப்படின்ற அந்த ஒரு புரோட்டீன். ஸோ அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணி இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரையை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவர் சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ 1983ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து ஹேமிஸ் மன்ரோவுக்கு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி ஆனது வழங்கப்படுது. அடுத்து 1984ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோ வந்து அந்த பாஸ்டனில் இருக்கிற டஃப்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற USDA ஜீன் மேயர் ஹியூமன் நியூட்ரிஷன் ரிசர்ச் சென்டர் ஆன் ஏஜிங் அதனுடைய டைரக்டர் அப்படின்ற பதவியிலிருந்து 1984ஆம் ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து RNA பெலிமராசிஸ் அது குறித்தும் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த RNA பெலிமராசிஸ் அப்படின்றது ஒரு என்சைம், ஒரு நொதி. குறிப்பாக வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும்போது, அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது DNA டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து RNA மாலிகூல்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு உண்டான, ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான RNA மூலக்கூறை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு என்சைம் தான் இந்த ஒரு RNA பாலிமராசிஸ் அப்படின்றது. இந்த RNA பாலிமராசிஸ் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. குறிப்பாக அந்த RNA பாலிமராசிஸோடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய கட்டமைப்பு, ஃபங்க்ஷன், அதனுடைய செயல்பாடு மற்றும் அதனுடைய ரெகுலேஷன், இது குறித்து கூட இவர் ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ஹேமிஸ் மன்ரோ வந்து புரோட்டீன் மெட்டபாலிசத்திலேயே இந்த மெத்திலேட்டர் ஹிஸ்டடின் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான இன்னொரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இது வந்து அமினோ ஆசிட் குறித்த ஆராய்ச்சி. இது வந்து குறிப்பாக இந்த மசில் பிரேக் டவுன் ஆகுறது, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தசைகள், அதில் வந்து பிரச்சனை ஏற்படுறது, அந்த எந்த அளவுக்கு அந்த மசில் வந்து பிரேக் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெஷர்மெண்ட்டாகவே இந்த ஒரு மெத்திலேட்டட் ஹிஸ்டடின் அப்படின்றதுல இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1987ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோவுக்கு வந்து கோர்சன் மெடல், இது வந்து பிராங்க்லின் இன்ஸ்டிடியூட் தரப்பிலிருந்து வழங்கப்படுது. ஸோ இவர் வந்து கௌரவிக்கப்படுறாங்க. இந்த நிலையில தான் துரதிருஷ்டவசமாக இந்த காலகட்டத்தில் 1987ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோவுடைய மனைவியான ஈடித் எக்ரன் லிட்டில் மன்ரோ, அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 67 வயதில் வயது முதிர்ச்சியின் காரணமாக இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க 1920ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. 1987ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 67 வயதில் இறந்து போகிறாங்க. இந்த சமயம் வந்து ஹேமிஸ் மன்ரோவுடைய மனைவி, அவருடைய குழந்தை, அவருடைய மகன்கள், மகள் எல்லாருமே வந்து
ஈரோப்பில் தான் வந்து வாழ்ந்து வந்தாங்க. இவர் மட்டும்தான் அமெரிக்காவில் இருந்தாங்க. ஸோ இறந்த பிறகு அந்த ஒரு இறுதிச் சடங்குக்கு ஹேமிஸ் மன்ரோ வந்து மன வருத்தத்தோடு போனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹேமிஸ் மன்ரோடைய பர்சனல் லைஃப். இது ஒரு புறம் இருக்க 1989ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1989ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோ வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1989ஆம் ஆண்டு ஹேமிஸ் மன்ரோ பெற்றுறாங்க. அடுத்து 1990ஆம் ஆண்டு இவருடைய 75 வயதில் ஹேமிஸ் மன்ரோ வந்து மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியலாஜிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற பதவியிலிருந்தும் டஃப்ஸ் யூனிவர்சிட்டியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் கூட ஹேமிஸ் மன்ரோ வந்து நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து சார்ந்த ஆராய்ச்சி, புரோட்டீன் மெட்டபாலிசம் புரத வளர்சிதை மாற்றம் குறித்த ஆராய்ச்சி, அதுக்கப்புறமா அமினோ ஆசிட், நியூக்ளிக் ஆசிட் போன்ற இது மாதிரி பல்வேறு ஆராய்ச்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு 700க்கும் மேற்பட்ட சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸை இந்த காலகட்டத்தில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ 1936 ஃபஸ்ட்டு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க. 1990களுக்கு பிறகு அது வந்து 700ஐ கடந்திருந்தது. ஸோ இப்பேற்பட்ட நபருக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்ற மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நர்வ் டிசீஸ் ஆனது ஏற்படுது. இதனால் பாதிக்கப்பட்ட இவர் இறுதியாக 1994 அக்டோபர் 28 அன்னைக்கு இவருடைய 79 வயதில் ஹேமிஸ் மன்ரோ இறந்து போயிடுறாங்க. ஸோ 1994 அக்டோபர் 28 இவருடைய 79 வயதில் ஹேமிஸ் மன்ரோ இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவர் வந்து புரோட்டீன் மெட்டபாலிசத்துக்கு ஆற்றின பங்களிப்பு மிகப்பெரியது. குறிப்பாக வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கு இந்தந்த அளவுக்கு வந்து புரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு. அதே மாதிரி அமினோ ஆசிடும் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்தந்த அளவுக்கு ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றதும் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த 2 விஷயங்களினுடைய அடித்தளமிட்டது வந்து ஹேமிஸ் மன்ரோ தான். ஸோ இப்பேற்பட்ட ஹேமிஸ் மன்ரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.